ஹாய் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் சம், அதாவது ஆஃபலி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வரக்கூடியது இம்பார்ட்டன்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் உள்ள இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா இது வரைக்குமே நீங்க ஆஃபலி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்றவங்கலாம் இப்போ நான் எது இம்பார்ட்டன்ட் இல்ல, விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் ஒன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதை மார்க் பண்ணி படிங்க. ஆக்சுவலா அதை படிச்சாலே நீங்க 70 above உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னா கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி ப்ரிப்பேரா இருக்கணும். எப்படி கொடுத்தாலுமே கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி உங்களுக்கு போட தெரியணும். சோ இது ரெண்டுமே நீங்க உங்களுக்கு போட தெரியும், எனக்கு தெரியும்னா நீங்க மேக்ஸை பொறுத்தவரையும் பயப்படவே அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா 2 மார்க் சம், 1 மார்க் சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம கவனிச்சு படிக்க வேண்டியது என்னன்னா 5 மார்க் சம்ஸ் நம்ம கவனிச்சு படிக்கணும். ஏன்னா 5 மார்க் சம்ஸ் ஒரு 2 or 3 சம்ஸ் நம்ம போட்டாலே பாஸ் ஆயிடுவோம். கிராஃப் ஜியோமெட்ரி அண்ட் 5 மார்க் சம்ஸ் நம்ம போட்டாலே நம்ம பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ நம்ம பார்க்க வேண்டியது, ரொம்ப கவனிச்சு பார்க்கறது 5 மார்க் சம்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல 2 மார்க் 5 மார்க் உடைய சம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல சேரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வாங்க. ஆக்சுவலா 9th புக். ஓகேங்களா? 9th புக்ல ஃபர்ஸ்ட் என்ன லெசன்னா, first lesson set language and second chapter real numbers and third chapters algebra. So இதுல தான் important 2 marks and 5 marks நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? first lessonல example 1.2ல first one மார்க் பண்ணிக்கோங்க. and next next 1.14 எக்ஸாம்பிள்ல 1.14ல இந்த சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா a minus b, b minus a இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். a minus b, b minus a. ஸோ இதை கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க வென் டயக்ராம். ஆக்சுவலா வென் டயக்ராம் இது நான் மார்க் பண்ண விட்டுட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் டயக்ராம் எந்த சம் கொடுத்தாலுமே வென் டயக்ராம் உங்களை கேட்காம இருக்க மாட்டாங்க. சோ வென் டயக்ராம் எப்படி கொடுத்தாலுமே எப்படி சம் கொடுத்தாலுமே உங்களுக்கு வென் டயக்ராம் டிரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப வென் டயக்ராம் கொடுத்து அதுக்கு சம் கேட்க சொன்னாலும் போட சொன்னாலும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ வென் டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். சோ எக்ஸாம்பிள் 1.17 அண்ட் நெக்ஸ்ட் 1.18 டிரா வென் டயக்ராம் சொல்லிக்கிறாங்களா? சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது 5 மார்க்லயும் இதுவும் 5 மார்க்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.19ல இந்த சம் ரிப்பீட்டடா கேட்பாங்க. யூனியன் ஆஃப் செட்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் செட்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ 1.19ல இந்த சம் 5 மார்க்ஸ் சம், இல்ல 2 மார்க்ஸ்ல யூனியன் ஆஃப் செட்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க, இல்ல இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க வென் டயக்ராம். ஓகேங்களா? இந்த 1.22 எக்ஸாம்பிள் 1.22ல இந்த சம் கேட்பாங்க வென் டயக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21 இந்த சம்மும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சம் கேட்பாங்கன்னா வென் டயக்ராம். ஆக்சுவலா வென் டயக்ராம் நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. வென் டயக்ராம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சோ வென் டயக்ராம் படிச்சு வச்சுக்கோங்க. வென் டயக்ராம் டிரா பண்ணி அதுல கொஸ்டின் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ 1.25 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5ல 4th sum, 5th sum, 7th sum and 10th, 11th sum. So இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1.30. ஆக்சுவலா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 1.30. ஓகேங்களா? சோ இத பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.31, 1.32. ஓகேங்களா? இந்த 3 சம்மே நல்லா தரவா பாத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? இந்த சம்ம பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சம்னா அதே 1.5ல 12th சம். ஓகேங்களா? இந்த சம்ம பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா செகண்ட் சாப்டர், அதாவது ரியல் நம்பர்ஸ்ல என்ன முக்கியமான சம்ஸ் வரும்னா எக்ஸாம்பிள் 2.2ல இந்த சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம் தான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5ல 0.3 டெசிமல் அப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் P and Q. ஓகேங்களா? இது டெசிமல் நம்பர்ஸ் தான் இருக்கு. இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா P and Q P by Q கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாம்பிள் 2.7ல வெரிஃபைட் தட் 1 equal to 0.9 decimal. ஆக்சுவலா இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இதை படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்
எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சம் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்ல தேர்ட் சம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். தேர்ட் சம்ல எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எது வேணாலுமே கேட்பாங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய என்னன்னா 49 பவர் 1/2 243 பவர் 2/5 ரிப்பீட்டடா இதை கேட்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடா இது நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன்ல தேர்ட் சம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.1 9ல செகண்ட் சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.23ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் 2.26ல இது இம்பார்ட்டன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல 5 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு சமையும் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சம் 2 மார்க்ஸ் சம். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.27ல ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் தேர்ட் சம். ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.29ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.231ல இது எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா பார்க்கலாம். தேர்ட் லெசன்ல சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.6ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் சம். சிக்ஸ்த் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சம்ல எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 மார்க்ஸ் சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செவன்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். இதுவும் வந்து 2 மார்க் அண்ட் இல்ல 5 மார்க்கையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சம்னா 3.8ல எக்ஸாம்பிள் 3.8ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் எக்ஸாம்பிள் 3.9ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் வந்து மேபி உங்களுக்கு 1 மார்க்லையும் கேட்பாங்க, இல்ல 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.13ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா வந்து இது 5 மார்க்கான கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.15ல ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m. ஆக்சுவலா நீங்க பார்க்க வேண்டிய சம்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m, ஏதோ ஒரு வேல்யூஸ் வேரியபிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அது முக்கியமா நீங்க பார்த்து அது நல்லா ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. ஏன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 3.15ல இந்த சம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.16ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.17ல எக்ஸ்பேண்ட். இந்த சம் ரொம்ப முக்கியமான சம். ஆக்சுவலா வந்து இது 2 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங், அதாவது எக்ஸாம்பிள் 3.20ல ஃபர்ஸ்ட் சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.4ல 8th அண்ட் 10th சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங், அதாவது எக்ஸாம்பிள் 3.25ல ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.26ல ஃபர்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 3.29ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா வந்து இது 3 சம்மே இம்பார்ட்டன்ட் சம். உங்களுக்கு ஃபேக்டரைஸ் தெரிஞ்சா போதும். இந்த சம் எப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3 சம்ஸ்மே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.32ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா வந்து இது 2 மார்க்ஸ் சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது 5 மார்க்ஸ் சம். ஓகேங்களா? ஃபைண்ட் த கோஷியன்ட் எக்ஸாம்பிள் 3.33ல. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.7ல செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டரைஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் யூசிங் சிந்தெடிக் டிவிஷன். ஆக்சுவலா இந்த சம் தெரியாதவங்க நான் வந்து ஐகார்ட்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இது 5 மார்க்ஸ் சம். ஓகேங்களா? சிந்தெடிக் டிவிஷன் கொடுத்தா 5 மார்க்ஸ் சம். So factorization each of the following polynomial using synthetic division கொடுத்தாலும் இது 5 மார்க் கொஸ்டின் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது 5 மார்க் கொஸ்டின் தான். எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் கிராஃப் வந்து டிரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் சம் என்னன்னா எக்ஸசைஸ் 3.10ல இந்த சம் நல்லா மோஸ்ட்லி பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப் வந்து நிறையவே கேட்பாங்க, அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும். ஸோ இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. y = 2x. நெக்ஸ்ட் சால்வ் யூசிங் த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், அதாவது எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.52ல இந்த சம் பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.55ல இந்த சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா இது 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் எக்ஸாம்பிள் 3.57 இதுவும் 5 மார்க் கேட்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 3 சம் உடைய சாப்டர்ஸ் உடைய சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது 2 மார்க் சம், இது 5 மார்க் சம் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.